ஹாய், இன்னைக்கு டே 9 ஆஃப் கோயிங் அவுட். இங்கே வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, செம்ம மோசமாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே ஜஸ்ட் கேம் அவுட். லைஃப்பில் நம்ம ஒரு கோல்ஸ் செட் பண்ணுறோம், ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுறோம், ஒரு ஏர்ஜ் இருக்கும் நமக்கு கேம்ஸில், ஒரு ட்ரீம் ஜாப் அச்சீவ் பண்ணுறதில்ல, இன் வாட் எவர் கோல்ஸ் தட் வி ஹேவ். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இட்ஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் த பாஸ்ட். லைக் ஓகே, நம்ம அவங்க கூட இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டோம், நம்ம இவ்வளோ டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுட்டோம். வி ஃபோக்கஸ் ஆன் த பாஸ்ட் அண்ட் சம்ஹவ் வி ஸ்டாப் ஃபோக்கஸிங் ஆன் த ஃப்யூச்சர். எஃபோர்ட்ஸ் போடலாம், பட் ஆனால் ஒன்லி இஃப் இட் இஸ் ரெசிப்ரோகேட்டட். லைக் ஒருத்தர் சைடு இருந்து எஃபோர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ கேன் பிரிங், இட்ஸ் ஆல்சோ அபவுட் லைக் ஹவு இட் இஸ் வேல்யூட் ஆன் தி அதர் சைட். Somehow emotions plays a critical role in this. Keep on try to make things work, but deep down we know that this is not the way அப்படிங்கிறது. So yeah, இது ஒரு குட்டி தாட், இது தோணுச்சு அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அபவுட் இட். ஸோ ரொம்ப வெதர் மோசமாக இருக்குது. ஐ பெட்டர் கெட் கோயிங். See you on the next video.